Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா கோதுமை வச்சு ஒன்னு சப்பாத்தி, பூரி அப்படி இல்லனா கோதுமை தோசை தான் சாப்பிடுவோம். இதே மாதிரியே சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுனா நீங்க ஒரு முறை கோதுமை வச்சு கூடவே கொஞ்சம் கேபேஜும் சேர்த்து இந்த மாதிரி நீங்க ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைடு டிஷ்ஷா வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இதை எப்படி பண்றது நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான ஹெல்தியான டின்னர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 ல இருந்து 1.25 கப் அளவுக்கு பொடியா நறுக்குன கேபேஜ் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கேன், அதை பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம சேர்த்துற எல்லா பொருட்களும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஒன்று சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்காது, தோசை மாவு அளவுக்கு இருக்காது. இட்லி மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்கா பேட்டர் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. கலர் மாற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது தோல் தனியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இங்கே பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு நான் தோல் எடுத்து காமிக்கிறேன். தோல் எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் மட்டும் சட்னிக்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் பூண்டு இன்னைக்கு சேர்க்கல. உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அரைச்சா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சட்னி அரைச்சாச்சு. இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு இதில் வதக்க போகிறோம். சிலர் கடுகு நிறைய பொரிய விட மாட்டாங்க. அது பொரியாத இருந்ததுன்னா அதனோட டேஸ்டே இருக்காது அதில். ஸோ கடுகு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொரிய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கடுகோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ சட்னி தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மாவு பார்க்கலாம். இங்கே பாருங்க நல்லா ஊறிடுச்சு. மாவு நல்லா ஊறினா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறேன். ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. இதில் இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். தின்னா நமக்கு வராது. ஏன்னா இதில் கேபேஜ் ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாவோட நீங்க முருங்கைக்கீரை ஒரு கை சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு அதை சேர்க்கல. நீங்க அந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நெய் எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். 20 செகண்டுக்கு ஒரு முறை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க ரொம்ப சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருச்சு. மீதி இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஃபன் செய்யறதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும்.
மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உடனே நம்ம இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சட்னி இல்லாத கூட சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஹார்டாகவும் இருக்காது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்காது, மீடியமாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அடை அளவுக்கு ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது, அதே மாதிரி சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரமேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.